கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மேலான திட்டங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். எஸ், ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தினால தேவன் நமக்கு எல்லாவற்றிலையுமே ஒரு நல்ல நன்மைகளை, நல்ல செய்திகளை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். இந்த நாட்களில கர்த்தருடைய நாமத்தினால வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வழியில, உங்களுடைய சரீரத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த எல்லைக்குட்பட்டு உங்களுக்கு நேராக நல்ல செய்திகள் உண்டாகும். அப்படியே ஒரு விதமா துவண்டு போய், ஒரு விதமா பிள்ளைய குறிச்சு, கணவனை குறிச்சு, பெற்றோரை குறிச்சு, வாழ்க்கையை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு துக்கமான செய்திகளை கேட்டு திகில் அடைந்து கலக்கம் அடைந்து இருக்கிற உங்களுக்கு நிறைய வார்த்தையை பேசட்டும். தேவன் நல்ல செய்திகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அது எப்பேற்பட்ட ஒரு செய்தி தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகத்துல இந்த ஆகாய் எனப்பட்ட வேதாகம வார்த்தையில சொல்லப்படுகிறது. ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வேத வசனம், அதாவது கடைசி வேத வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது: நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகாய்க்கு நேரா ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையில சொல்லப்படுது, செருபவேலே நீ முத்திரை போடப்பட்டவ, செருபவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டோடைய வார்த்தைகள் சொல்லி இருந்தாலும் ஒரு நன்மையான வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல செய்தி இதுதாங்க. வாழ்க்கையில பணம் இல்லாம இருக்கிறீங்களா? வாழ்க்கையில சில எதிர்பார்த்த அரவணைப்பு இல்லாம இருக்கிறீங்களா? வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சுகத்தோட உயர்வு இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க வாழ்க்கையில எல்லாத்த விட எனக்கு இது இல்லையேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க வருத்தப்பட்டு துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நல்ல செய்தி என்ன தெரியுமா? இது எல்லாத்த விட கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இதுதான் நல்ல செய்தி. ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்க. தேவனுடைய ஊழியக்காரரே, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வேத வசனத்துல கடைசி பகுதி இதுதான் அழகா சொல்லுகிறது. செருபவேலுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய தொடுல உணர முடியாம இருக்கிற ஒரு மனிதர் உங்களை கர்த்தர் வெட்கப்பட லேசுல விட மாட்டார். உன்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். இதுதான் நல்ல செய்தி. உன்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதுதான் நன்மையான செய்தி. உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் நன்மையிலையும் நன்மையான வார்த்தை. உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நன்மையான செய்தி இதுதாங்க. ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுக்குரிய பிரதர், சிஸ்டர், உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்லட்டும், உங்களுக்கான சுகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கான அற்புதத்தை சுமக்கிற கர்ப்பத்தின் நன்மை நீ பெற்றுக்கொள்வ. தேவனை சார்ந்திருக்கிற அன்பு மகளே, உனக்கு நேராக கர்த்தருடைய கரம் நன்மையை கொண்டு வரும். பிரதர், ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நன்மையிலையும் மேலான நன்மையான செய்தி இதுதாங்க. உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பயப்படாத. காசு பணம் இல்லாம இருக்கலாம். நீ போயிட்டு இருக்கிற இன்டர்வியூல தோத்து போய் இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை என்ன ஆகுவா சொல்லி தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட்டு பயந்து கொண்டிருக்கலாம். வார்த்தை சொல்லுகிறது. ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வேத வசனத்துடைய கடைசி பகுதி, கர்த்தர் ஆகாய்க்கு நேராய் சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறார். நீ சொல்லு, என்னை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நீ சொல்லு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்பேற்பட்ட ஒரு நன்மையான செய்தி தெரியுமா? இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தின் செய்தி தெரியுமா? தேவ பிள்ளைகளே, உன்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். இதுதான் நன்மையான செய்தி. பயப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் என்றால் உங்களை அழிவுக்கு கொண்டு போகவோ, இல்ல வெறுமையா நீங்கள் வேதனைப்படவோ, இல்ல இந்த நன்மை எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க மனம் உடைஞ்சி பைத்தியக்காரர்களாய் போகவோ உங்களை கர்த்தர் அதுக்காக தேர்ந்தெடுக்கவே இல்லை. உங்களுக்கு நன்மை தரும்படி தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
இந்த வார்த்தை உனக்குரியது. அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லாத நன்மைகளை குறித்து பதட்டப்படாம தேவனை நோக்கி நீ முன்னேறு. இருக்கிற வியாதியை குறித்து வருத்தப்படாம கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை பெற்றுக்கொள். உனக்கு நேரம் எழும்பியிருக்கிற போராட்டமான காரியங்கள், உனக்கு நேரம் எழும்பியிருக்கிற துக்கமான காரியங்களை உதறி தள்ளி, என் தேவன் என்னை தெரிந்திருக்கிறார், என் தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். உனக்கான மகிமை வரும், உனக்கான வல்லமை வரும், உனக்கான கிருபை வரும், உனக்கான தயவு வருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆகாயம் 2:23 பிரகாரமாய் உன்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் சிறுகணும், கர்த்தர் பெருகணும். ஆண்டவர், அநேக காரியங்கள் நன்மை சார்ந்து ஆசீர்வாதம் சார்ந்து எங்க கிட்ட இல்லாமல் போயிருந்தாலும் கர்த்தர் அதை விட மேலான பல மடங்கு நன்மை நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர், இந்த வார்த்தை எங்கள் மேல நிறைவேறட்டும். எங்க ஊழியத்துல, பிள்ளையோட படிப்பு காரியத்துல, என்னுடைய சொந்த குடும்பத்துல, மனைவி மத்தியில, பெற்றோர் மத்தியில, உடன்பிறப்புகள் மத்தியில, ஜனத்தின் மத்தியில என் தேவன் நன்மை பெருகட்டும். அப்பா, கண்ணீர், கவலைகள், துக்கங்கள், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். மங்களமான காரியங்கள் நடக்கட்டும். வெகு விரைவில் நன்மையான செய்தியின் வார்த்தையோட வல்லமை நிறைவேறட்டும். எங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.